ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சேலஞ்சு குண்டு. உனக்காக நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். உள்ளே ஏறிட்டாலே இதுக்கப்புறம் வெளியே வரக்கூடாது. ஹே டேஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோவில் பேசி ரொம்ப நாள் ஆகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட நெஞ்சமே ஷோ வந்து ரொம்ப நாளாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது ஒரு சூப்பரான ஒரு ஹார்ட் வார்மிங், ஹார்ட் வெல்கமிங் எல்லாமாக இருந்ததுனால பேக் டு vlog ஸ்டைல், பேக் டு சேலஞ்ச் அப்படின்ற மாதிரி ஜாலியாக இருக்கு. சும்மா வளவலன்னு பேசாம விஷயத்துக்கு வருவோம். ஆக்சுவலாக வந்து எங்க ரூமை பார்த்த உடனே தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. எங்க ரூமே பார்த்தீங்கன்னா டாய்லெட் மாதிரி இருக்கு. ஸோ நம்ம ஏன் டாய்லெட்ல வந்து 24 ஹவர்ஸ்க்கு வந்து ஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சோம். பட் அதுலயும் தாண்டி கொஞ்சம் இன்னும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்மளோட வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா பாத் டப் இருக்கு. ஸோ அந்த பாத் டப்ல நம்மளால வந்து 24 ஹவர்ஸ் வந்து சர்வை பண்ண முடியுதா அப்படின்றத பார்ப்போம். இந்த குண்டுக்கு நம்ம வந்து கொடுக்குற சேலஞ்ச் தான். போயிட்டு நம்ம 24 ஹவர்ஸ் இன் பாத் டப் சேலஞ்ச் எடுப்போம். இந்த வீடியோல எனக்கு துணையா இருக்க போறது யாருன்னா இந்த லாரி கிடையாது, போகட்டும். எனக்கு இந்த வீடியோல துணையா இருக்க போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ வந்து ஒரு சூப்பரான ஒரு சேலஞ்சு தான் வந்து பார்க்க போறீங்க. ஸோ நம்ம போயிட்டு சேலஞ்சை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட 100 மில்லியன் கிட்ட இருக்கும். ஏன்டா பச்சை போய் பேசுற? உண்மையை பேசுறோம். 250 மில்லியன் கிட்ட இருக்கிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மாட்டிக்கிட்டான் சரியா மாட்டிக்கிட்டான். ஆக்சுவலா 2 நாளா ஷூட்டுன்றதுனால இந்த அளவுக்கு டாய்லெட் மாதிரி இருக்கு. உண்டு சரி, நான் என்ன ஃபுல் மேக்கப்பு, சாரி வெளியே போயிட்டு வந்தோம். பாடி பயங்கர டயர்டா இருக்கான். அதனாலதான் நான் வந்த உடனே ட்ரெஸ்ஸை மாத்திட்டேன். உன்னை வந்து நல்ல ரெஸ்ட் எடு. ஏன்னா ரெஸ்ட் தான் முக்கியம் தான் ரெஸ்ட் தான் வாழ்க்கை. ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சேலஞ்சு குண்டு. அந்த சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு தான் குண்டு. நல்லா இல்ல ஸ்வேதா, அது என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா குண்டு சமண்டே. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. சம்மட்டி எடுத்து மண்டே உடைச்சிட போறேன். குண்டு நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஹலோ, அந்த நான் சொல்றது நீ கேட்டுதான் ஆகணும். நீ அந்த சேலஞ்சில நீ தோத்துருக்க. எந்த சேலஞ்சுன்னு கேட்காத, மறந்துட்டேன். ஒன்னும் இல்ல குண்டு, நம்ம இப்ப படுத்திருக்க ரூம் எப்படி இருக்கு? சோ பேசிக்லி அதான் நம்ம சேலஞ்சு. நம்ம குப்பையில ஆனா இங்க இல்ல, பாத்ரூம்ல. பாத்ரூம்ல ரொம்ப உனக்கு வந்து நீ ஒரு பெரிய ஹை பிரஸ்டீஜ் புறம்போக்கு அப்படின்றதுனால உனக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா வந்து பாத்ரூம்ல நீ இருந்துக்கலாம். இல்ல வா ஏதோ நான் Dress கூட மாத்த முடியாம மேக்கப் கூட இட முடியாம முதுகு சுளுக்கு புடிச்சு பைத்தியம் மாதிரி சுளுக்குட்டு படம் ரெண்டு பேரும் பேசிட்டீங்க சொல்லுங்க. அப்புறமா நான் அதனால தான் இவ்வளவு நேரம் கழட்ட விடல. ஐயோ சாமி, நீ எதை சொன்னாலும் ஆமா மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு போய் இடுப்பு வலிக்குதுடே. வா இடுப்படி படுத்துக்கலாம். வா மனுஷனாடா நீங்க எல்லாம். ஓ ஏடோ நெசம் ஒரு விஷயம் சொல்லிட்டா. நான் பாத்ரூம்ல இருக்கேன். நம்ம வீட்டோட அத நாங்க பாக்கணுமே. பேதியில போவோம், வாந்தியில போவோம்ல, கொள்ளையில போவோம்ல. ஒரு குடும்ப தலைவியா என்ன உணர வைப்பது பொம்மிஸ் நைட்டிஸ். உன்னோட சேரை க்ளோஸ் பண்ண. தேங்க்ஸ் டு ஸ்வேதா அண்ட் டீம். தேங்க் யூ ஸ்வேதா. தேங்க் யூ மிஸ்டர் ஜென்டில்மேன். உண்டு, உனக்காக நாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். உள்ளே ஏறிட்டாலே இதுக்கப்புறம் வெளியே வரக்கூடாது. ராஜா பகவத் மாதிரி இருக்கா? நல்லா இருக்கா? இப்போ நான் சொல்லுவேன் இன்னும் நல்லா இருக்கு பாரு. பூச்சி இல்லன்னு சொன்னேன். உண்டு, உன்னோட பிரஷ் இங்க இருக்கு. இங்கே உட்காந்து ரிமூவ் பண்ணு. ஆகட்டும்.
ஏய் அந்த மேக்கப் செட் எல்லாம் தேடுவா 30 நிமிடங்களுக்கு பிறகு ½ அன் ஹவரா நாங்க வந்து இஷி கூட எங்க கிட்ட வந்து மேக்கப் ரிமூவர் எடுத்து கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. நாங்களும் தேடிட்டு இருக்கோம், கிடைக்கவே இல்ல. உண்டு நாங்களும் எங்கெங்கயோ தேடிட்டோம், வீடு ஃபுல்லா தேடிட்டோம். இந்த இது மட்டும் தான் கிடைச்சது. அதுலயும் காட்டன் பேட காணும், அது உன்னோட ஃபேவரட் அந்த வரையும் காணும். என்ன பண்ண? ஆமா டைல்ஸோட தானே ஒட்டி படுத்து கிடக்குற. இதுக்கு பேரு ஜோக்கா? ஒண்ணு பண்ணு, இரு நான் வரேன். இதை போட்டு மேக்கப் ரிமூவ் பண்ணிக்கலாம். எங்க தாத்தா செத்துட்டாரே, இல்லைன்னா நான் ட்ரை பண்ணிருப்பேன். பிற பசங்களா அறிவு மயிறு இருக்காடா உங்களுக்கு? நீயே வந்து எடு. இதுவே எதுக்காகனா உன்னோட ஸ்கின் டாக்டருக்காக தான், இல்லைன்னா கேட்பாங்களேன்ற ஒரே காரணத்துக்காக தான். போயிட்டு வா ஸ்வேதா. இங்க இருக்கிறதுல ஒரு பக்கம் எனக்கு நிம்மதியான விஷயம் என்னன்னா, எதுக்குமே எந்திரிச்சு போக வேண்டாம், இவங்களே எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து கொடுப்பாங்க, நான் எடுத்தேன். பட் தட்ஸ் நாட் வாட்ஸ் ஹேப்பனிங். ஸோ நானே போய் தேடி எடுத்துக்கிறேன். அது மட்டும் உடனே கையில கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க. எப்பவுமே இப்படி கையை உள்ள விட்டா கழுத்துக்கு போகும். நீ இப்படி வச்சிருந்து போல தவணை போச்சுன்னா ஆயிடுச்சா? வாயில நல்லா வருது. ரத்தக்காவை வாங்கிட்டேன், வெட்டிட்டேன். என்ன சொன்னீங்க? கிடைக்காது. ஆமா அந்த இடத்த மட்டும் நாங்க தேடல. அந்த இடத்த பிறவி பைத்தியம். மேக்கப் ரிமூவ் பண்ணிடு. இப்ப போய் நான் படுத்துருவேன். உன்னோட ப்ரஷ், உன்னோட பேஸ்ட் எல்லாமே அங்க இருக்கு, எடுத்துக்கோ. எனக்கு எதுக்கு பிரஷ் ராத்திரி டைம்ல? பல் தேய்ச்சி தானே தூக்கணும். நான் அந்த மாதிரிலாம் ஒரு இல்ல இப்ப தேய். How are you? How are you? I am fine. மாட்டுப்பலா நல்லா சரி, இதான் உன் கடைசி சிரிப்பு. தெரியாது போட்டுக்கு நம்மளை பத்தி. நல்லா சாப்பிட்டேன். எனக்கு அதை விட்டு நீ அவன் வந்தேன்னா அவுட்டு. ஓ ஸ்வேதா அவளுக்கு ரோஸ்டட் ஆல்மண்ட் தான் பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப குசும்பு. சரி குண்டு, பாய். டோட்டலி எவ்வளவோ இருக்கு. 8 மேக்ஸ் மார்க். 8 9 10 இம்ப்ரூவ்மெண்ட். பேபி ஆகும். நான் தள்ளி எடுத்துக்கிட்டேன். அவங்களுக்கே நீங்க சாப்பிட விடுறீங்க, கேமராக்கே சாப்பிட விடுறீங்க. என்ன பயம் முக்குறன்றதுல லைட் ஆஃப் பண்ணீங்க. ஆனா இந்த ரூம்ல 2 லைட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அத பத்தி யோசிக்கவே இல்லையே. சரி இப்ப நாங்க 2 லைட் ஆஃப் பண்ணோம். அக்கா பின்னாடி பாருங்க, உங்களுக்கு பின்னாடி ஒரு உருவம். ஏர்மா மாடுகடா, ஏன்டா கத்துறீங்க? சரி சொல்லு. நிஜமாவா? பொய். சத்தியமாவா? இந்த முக்கிலியா? அப்ப நீ பேய் பார்த்திருக்கியா? ஐயோ, அப்ப மறுபடியும் பாப்போம் வா. உனக்கு ஆகணும்டா. என்ன? ஏய் ஏய், அப்போ உங்க பாரு சார்ஜ் மட்டும் நீ பண்ணலச்சுக்கே. வெளிய வந்த அப்படின்னா சவுண்ட் ப்ரூஃப் ரூம்குள்ள போட்டு லைட் ஆஃப் பண்ணி உட்கார வச்சிருவேன், ஜாக்கிரதை. ஓகே சரி, ஓகே வா ஸ்வேதா போலாம் வெளிய வா. பாய். கத்தல. காங்க பாருங்க, குழந்தை வருது. அவுட் அவுட் போ போ போ. நான் நக்கு வா. வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்கிறவியா. மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். எகத்தவத்தை பத்தியா? ஹலோ, என்ன சொன்ன? காட்டு ஸ்வேதா.
சில்லற இல்ல போங்கடி. வேணுமா? எனக்கு இது வேணும். அப்படியே கவர் பிடிச்சலாம். தீனி பண்டாரா ஹோட்டல்ல சரி இந்தா இங்க வைக்கிறேன். கீழே வைக்கவா? வச்சா பிடிக்காதா? இங்க வைக்கவா? இந்தா சாப்பிடு. சரிங்க பாரு இங்க வைக்கிறேன். தேவைன்னா சொல்லி எடுத்துட்டு வந்து தரேன். மனுஷனாடா நீங்க எல்லாம். நாங்க போய் ப்ரொஜெக்ட் ரூம்ல போய் படம் பார்க்க போறோம். பாய். மேடம் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்களோட மேக்னம் சாப்பிடுவாங்க. அடுத்து என்னோட மேக்னம்ல அந்த மேல் தோலை ஃபுல்லாத்தையும் தின்னுட்டு அந்த உள்ள இருக்கிற ஒயிட் மட்டும் தான் எனக்கு கொடுப்பா. ஸோ இன்னைக்கு நான் வந்து முழுசா நான் சாப்பிட போறேன். Bye bye. Have fun. வா ஸ்வேதா நம்ம போவோம். என்ன நீங்க இது உள்ள உட்கார்ந்து நான் எப்படி சாப்பிடுவேன்? டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. நான் இதெல்லாம் பண்ண பாத்ரூம்ல சாப்பிடக்கூடாது. அவ்வளவு பேச்சு நாங்க போகவே இல்லையே, கதவு வாசல்ல தான் உட்கார்ந்துருந்தோம். ஆமா இப்படி மாட்டிக்கிட்டீல என்ன? சரி ஓகே பாய். குட் நைட். குட் பாய். see you tomorrow. நாளைக்கு காலையில தலகாணி பெட்ஷீட் ஃபேனா? ஃபேன்லாம் கிடையாது. ஃபேன்லாம் போட முடியாது. தலகாணி பெட்ஷீட் வேணா தரோம், போத்திட்டு தூங்கு. ஹலோ இந்தா. ஐயோ பாய். குட் நைட். நிம்மதியா நீ இல்லாம ஒரு நாள் தூங்குறான். அப்ப டெய்லி இங்கே படுத்துக்கோ. பாய். 3 hours later. ஓகே நான் அப்படியே தூங்கிட்டேன். ஆக்சுவலி வந்து பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கா. பாவம் ஃபேனு ஏசி ஒன்றுமே இல்லை. ஸோ வந்து ஏர் கூலர் தூக்கி வச்சு போட்டு விட்ருவோம். பாவம் இல்லை. ஆக்சுவலா தூங்கிட்டோம். திடீர்னு எழுந்து பார்த்தா நீங்களே பாருங்க. இவர் எங்க இப்ப தூக்கத்துல எனக்கு வாயெல்லாம் வளருது. இவர் எப்ப இங்க வந்தாருன்னே எனக்கு தெரியல. ரூம்லாம் இருட்டாச்சு. நேரம் பயந்தே போயிட்டேன். சரி நான் போய் தூங்குறேன். எனக்கு தூக்கமா வருது. பாய். நல்லா வாயெல்லாம் பொழந்து தூங்கிட்டு இருக்காங்க. Next morning. மார்னிங் கைஸ். ஸோ வந்து நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. நம்ம டார்ச்சரை ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ மேடம். குண்டு. ஏய் குண்டு. என்ன எழுந்துக்கலான்ற ஐடியா இருக்கா இல்லையா? இல்லை 24 hours தூங்கியே சமாளிச்சிடலான் இருக்கியா? சரி வரேன். சொல்லு. என்ன ஹார்ன் அடிக்கணுமா? ஃபைனான்ஸ்லாம் கொடுக்க முடியாது. எழுந்துரு. சாவடிக்கிறீடா. பெட் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இது வரேன். நல்லா இருக்கும் பாரு. எழுந்துரு. வேணடா வேணடா. ஏ கிறுக்கு மெண்டல் பயிலுலா. தண்ணி ஊத்தி எனக்கு கோல்ட் ஆயிடுச்சு. ஓ நான் தண்ணி ஊத்துறதுனால தான் கோல்ட் ஆச்சு. நேத்து நீ திருத்தின ஐஸ்கிரீம்னால இல்ல. என்ன பண்ணணும்? ஏதாவது பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த பெட்ஷீட்டையும் தலகாணியும் கொடு. நிஜமாவே நான் நல்லா தூங்கினேன். சீரியஸா செம்ம தூக்கம். அப்புறம் தான் நடுராத்திரி பார்த்தா முன்னாடி ஒரு ஏர் கூலர் இருக்கு, என் பக்கத்துல ஒரு குண்டு இருக்கு. பண்ண இந்த ராமோட எனக்கு பயங்கர டயர்டா இருந்துச்சு. ஒன்னும் தெரியல. நான் தூங்கிட்டு திடீர்னு பாக்குறேன் இவ்வளவு இருக்கு. சரிதான் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் காலையில எப்போ எழுந்து போனாங்கன்னு எனக்கு தெரியல. நடுராத்திரி உங்களை பார்த்தேன். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். நான் ரொம்ப லேட்டா தான் இருந்தேன். எனக்கு செம்ம தூக்கம். என்னதான் ராம் வந்து சேலஞ்சுக்காக பண்ணா இதெல்லாம் பண்ணாலும் என்னை நல்லா தூங்க விட்டாங்க. எதையுமே கண்டுக்கல. அதனால ஹீஸ் a குட் பாய். இது மட்டும் கேட்டாங்கன்னு வைங்களேன், நான் முடிஞ்சேன். எனக்காக சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்திருக்க போல. நைட் என் கூட வந்து தூங்குனியா? அது வந்து ரொம்ப
கொசு கடிச்சுதான் நீங்க வந்து படுத்தேன். ஆக்சுவலி இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி நானும் ராம சண்டை போட்டு எப்பயாவது என்ன பண்ணுவேன், நான் கோச்சிட்டு போயிட்டு அந்த ரூம்ல போய் படுத்துருவேன். அப்புறம் பார்த்தோம்னா ஒரு அரை மணி நேரம் கூட இருக்காது, நான் போய் படுத்த போய் உங்க லைஃப்பை வச்சுட்டு தலைக்கானெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. தெரியுமா நானும் கூட தூங்கினேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஃபன்னி கை. சாப்பாடு நின்றுமா? வடகரி, இட்லி. எடோ நான் வெளியே வந்து சாப்பிடுறேன். நிஜமா ஃபேவரட் மாரி ஹோட்டல் இட்லி. வடகரி அவ்வளவு பிடிக்கும். எடோ இது ரொம்ப டூ மச் டே. மரியாதையா எனக்கு கொடு. எனக்கு வடகரியே பிடிக்காது தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப இவ்ளோ வடகரி வச்சு நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். எனக்கு பசிக்குதுடா. பாரு இவ்ளோ பெரிய வடகரி தெரியுதா? தெரியல பெரிய ஆங்கிள் வைக்கணும். தெரியுது எப்ப மாடு வச்சு என்ன ஒரு டேஸ்ட் தெரியுமா? எடோ பசிக்குதுடா, வாடா. அப்போ உன்னோட சேனல் உட்காந்து சாப்பிடுவியா? சரி கொஞ்சம் அங்கெல்லாம் சாப்பிடுவேன். நான் என்ன ட்ரெயின் ஆகல தெரியுமா? இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் நம்ம சாப்பிட்டு நம்ம ஒரு வாழ்க்கையை வாழணும். அந்த மாதிரிலாம் ரொம்ப எல்லாம் யோசிக்க கூடாது. அதுதான் நான் இப்போ வந்து லேர்ன் பண்ணிருக்கேன். இன்னொரு பாடம் இருக்கு. நமக்கு எந்த கஷ்டமான சூழ்நிலை எந்த நிலைமை வந்தாலும் நம்ம சாப்பிடாம இருக்கணும். அந்த பாடத்தை நீ கத்துக்கோ சரியா? நான் உங்களுக்கு சேலஞ்ச் கொடுப்பேன்ல, கக்கூஸ் ஸ்கூல்ல கடன்னு பண்ண சேலஞ்ச். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. நீ சாப்பிட்ட மீதியை நான் சாப்பிடணும். சரி சரி கொடு. இப்படி கொதறி வச்சிருக்கான் பாருங்க. சரிடா குடுறா. வேணுமா? மேக்னம் வந்து இதுவா எனக்கு தெரியல. இது கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்கா தான் இருக்கு எனக்கு. சோ எனக்கு பிடிக்கவே இல்லை. அதுவும் நானும் ஏன் அதெல்லாம் ஆயிப்போனா இன்னைக்கு. அது யோசனை வருது எனக்கு. ஐயே